இந்த நபரு செத்து போன மாதிரி நடிக்கிறாரு. ஏன்னா அவரு கூட வந்தவங்க எல்லாம் குண்டடிப்பட்டு எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அதை பார்த்தா அவரு தாமலையே குண்டடிப்பட்ட மாதிரி டமால்னு கீழே விழுந்து செத்து போன மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஜெர்மன் ஆபீசர்ஸ்லாம் அந்த ரூம்குள்ள வந்து பார்த்துட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவரு அங்கிருந்து பொறுமையா நகர்ந்து நகர்ந்து கீழே விழுந்து கிடக்கிற இன்னொருத்தர் மேல போய் படுத்துக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு ஈ வேற அவருடைய ஃபேஸ்ல வந்து உட்காருது. அதனால இவருக்கு ரொம்ப அருவருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் பார்க்காத போது அந்த ஈய டமால்னு அடிச்சு சாகடிச்சிடுறாரு. அந்த சத்தம் வேற அங்க இருந்த ஆபீசர்களுக்கு கேட்டுருது. உடனே கமாண்டர் என்ன பண்றாருன்னா ஒரு கத்தியை வச்சு யாராவது உயிரோட இருக்கிறாங்களான்னு குத்தி குத்தி பாக்குறாரு. அப்போ இவரையும் குத்தலான்னு வரும்போது இவர் தன்னுடைய இடுப்பை வளைச்சு அதுல இருந்து மிஸ் ஆகிக்கிட்டே இருக்காரு. அதை பார்த்த கமாண்டர் இவர் உயிரோட இருக்காருன்னு கூட புரிஞ்சிக்காம இவருடைய பாடி நிலையா நிக்கவே மாட்டேங்குது, ஆடிக்கிட்டே கிடக்குது. சாகும்போது கூட ஆடிக்கிட்டே தான் செத்துருப்பான் போலன்னு சொல்றாரு. அதை கேட்ட கூட இருந்த ஆபீசர் அட முட்டாள், அது எப்படா செத்து போனும் போய் ஆடணும்னு சொல்லிட்டு அந்த கமாண்டரை திட்டிடுறாரு. அதனால கோவப்பட்ட கமாண்டர் கன் எடுத்து அந்த சோல்ஜரை ஒரே போட்டுறாரு. அந்த சோல்ஜரும் டமால்னு கீழே விழுந்துடுறாரு. கடைசியில தான் தெரியுது அவர் சுட்ட புல்லட் இவருடைய பர்ஸ்ல தான் பட்டிருக்கும். அப்ப ஏன்டா இவர் கீழே விழுந்தாருன்னு பார்த்தா இவரும் அவர் கூட சேர்ந்து செத்து போன மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு.